காலத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடவுளுக்கு நல்லது செஞ்சாதான் பிடிக்கும், கெட்டது செஞ்சா பிடிக்காது, நல்லது செஞ்சா மோட்சத்துக்கு கூட்டு போவாரு, தீயது செஞ்சா நரகத்துக்கு கொண்டு நம்ம தண்டிப்பார் அப்படின்னு ஒரு தெய்வ பயத்தை தொடக்கத்திலே கொடுத்தார். இன்னைக்கு தெய்வம் கிடையாது, பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லதா நல்லதானே, தீயதா தீயதானே, யாரு செய்யாதே நான் செய்ய போறேன், அப்படிப்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், கடவுள் நமக்கு எல்லாருக்கும் அருமையான ஆற்றலை கொடுத்துக்கின்றார். ஒரு குழந்தை அப்படி தவழ்ந்து வருது, இந்த தீயை பிடிக்க, அதுக்கு முன்னாடி தெரியாது தீ சுடுமா சுடா தெரியாது. சுட்ட பிறகு என்ன செய்யும், அடுத்தது பாருமா, பக்கம் வந்தாலும் ஓடிடும். எங்க பார்த்தாலும் இனிமே தீ இருந்தாலும் என்ன செய்யும், ஓடிடும். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமை தேர்ந்து தெளிகின்ற, முடிவெடுக்கின்ற, முன்னுரிமை கொடுக்கின்ற அனைத்து ஆற்றலையும் கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுத்து படைப்பின் மணிமகுடமாக